எப்பா பார்த்தாலும் இடுப்பு வலி கை வலி காலு வலின்னுக்கிட்டு இங்க பாரு, உனக்கு தான் பழம் வாங்கிட்டு இருக்கிறேன். எல்லா பழத்தையும் ஒழுங்கா சாப்பிட்ற சொல்லிட்டாமா. அண்ணி எடுத்து வைங்க அண்ணி. சரி செல்வி, எடுத்து வைக்கிறேன். என் பொண்ணு எனக்காக பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறா, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லாட்டி என் மருமகக்காரி எல்லாத்தையும் தின்னுபிடுவான். ஆரஞ்சு என்ன டேஸ்டா இருக்குது. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி குப்பை வழியில் இல்லை குப்பை வழியில் போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க. தூக்கி அந்தாண்ட காம்பவுண்டில் போட்டுருவோம். சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். செல்வியும் அண்ணனையும் சாப்பிட வர சொல்லுங்க அத்தை. இரு உன்னெல்லாம் நம்ப முடியாது. உப்பு காரம்லாம் சரியா இருக்கணும். நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். முதல்ல எனக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக போட்டு கொடு. ருசி பார்த்துட்டு அதில் எதனா குறை இருந்ததுன்னா சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் மருமகளை கூப்பிட்றேன். என் மருமகெல்லாம் வீட்டில் அப்படி விதவிதமாக சாப்பிட்றவர். நீ வட்டுக்கு உருப்படி இல்லாமல் சமைச்சு வச்சிருப்போனீன்னா மனுஷன் என்ன நினைப்பாரு என்னை பற்றி? என் மருமகளே, தெரியாம தான் கேட்குறேன். என் மருமகனை எப்படி கவனிச்சுக்கிறேங்கிறத நீயும் நல்லா தான் பார்க்குற. ஒரு நாளாச்சு என் பிள்ளைய அந்த மாதிரி உங்கள் அம்மா கவனிச்சிருக்குமா? ஆமாத்த, அண்ணன் நாட்டம் வந்து உங்கள் பையனும் எங்கள் வீட்டில் தங்குனா எங்கள் அம்மா கவனிப்பாங்க. இவர் தான் சுடு தண்ணியை காலைல ஊற்றிக்கிட்டு வந்த மாதிரி வந்த உடனே போகணுங்கிறாரே. ஃபஸ்ட்டு வர்றதே கிடையாது. அப்படியே வந்தாலும் அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு உடனே எழுந்திரிச்சு ஓடி போயிடுறாரு. கேட்டாக்க எங்கள் வீட்டை தவிர வேறு யார் வீட்லையும் என்னால் இருக்கவே முடியாது, உட்காந்துருக்க முடியாது. நான் படுத்த இடத்துல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும், எங்கள் வீட்டில் இருந்தால் தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு கதை சொல்கிறாரு. ஆனால் அண்ணனை பார்த்தீங்களா, அவர் பாட்டுக்கு வருவார், அண்ணி கூட இருப்பார். 10 நாள் ஆனாலும் 15 நாள் ஆனாலும் அமைதியாக இருப்பார். நீங்கள் செஞ்சு கொடுக்குறது எல்லாம் சாப்பிடுவார். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்கள் புள்ள அப்படி இல்லையே, என்ன பண்ண சொல்கிறீங்க? என் புள்ள வந்து தங்கிட்டாலும் நீங்க அப்படியே கிளு 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 கிளுன்னு தாண்டி ஆக்கி போட்டுடுவீங்க. ஊடா கட்டி வச்சிருக்கிறீங்க ஊடு. அந்த வீட்ல என் புள்ள வந்து உட்காந்து காத்து குடிக்கிறது கூட யோசிப்பான். அந்த வீட்ல வந்து என் புள்ள தங்கி சாப்பிடணுங்கிறியாடி நீனு? உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்க, என் மருமனுக்கு டயத்துக்கு சாப்பாடு போட முடியாது. போய் சாப்பாடு எடுத்து வை போ. கிளவி பதில் தெரியலன்னா உடனே எஸ்கேப் ஆகிடும். இரு உனக்கு வச்சுக்கிறேன். ஆமாம், என் நாற்று நெல்லு நாற்று வாங்கிட்டு வந்த பழங்களை எங்கன்னே தெரியலம்மா. எலிகளி சின்ன இருக்குமா, தேடி பார்க்குற எங்கேயுமே இல்லையே. ஐயோ, இந்த கிளவி வேற வைக்க மாட்டாளே. ஏம்மா, உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? பழம் வாங்கி வந்திருக்கேன் சாப்பிடுன்னு தான் சொன்னேன். எதுக்கு நீ இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிற? சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு குரலை கொடுத்தா நானே அவரை கூட்டிகிட்டு வருவேன்ல. எதுக்கு நீ இங்கேருந்து போய் அவரை இப்போ கூட்டிகிட்டு வர? ஏம்மா, நீ திருந்தவே மாட்டியாம்மா? உனக்கு தாம்மா பழம் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுமா. ஆமா போடி பாப்பா, நீ ஒருத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்கிற. எந்த பழத்தை நான் கண்ணுல பார்த்தேன்? கண்ணால பார்க்கலடி. இந்த ஒரு பழத்தை நீ வாங்கியாந்தியே, அன்னைக்கு அவத்து கூட பார்த்ததுதான். அதுக்கப்புறம் எங்க என்னன்னு எனக்கு தெரியலையே. என்ன தெரியலையா? எப்படி தெரியாம இருக்கும்? வீட்டுல தான் இருக்கும். அண்ணிட்ட சொல்லிட்டு தானே போனேன். இங்க பாரு, நீ அடுத்தவங்களையும் எதிர்பார்க்குற. நீ எடுத்து சாப்பிட வேண்டியதானே? நான் கண்ணால காணலடி நீ வாங்கிட்டு வந்தது. அப்ப பார்த்ததுதான். அதுக்கப்புறம் எங்க போனுச்சுன்னே தெரியல. இவ எந்த பழத்தை கண்டா என்னத்தை கண்டா வாங்கிட்ட வீட்டுல ஒண்ணுமே வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. பார்த்தோன்னே எடுத்துக்கொண்டு பறிச்சு வச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்திருப்பா. இவ எனக்கு கொடுக்க போறாங்கறியா நீனு? அண்ணி அண்ணி. என்ன செல்வி? அண்ணி, இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன்ல, ஃப்ரிட்ஜ்ல எதை எடுத்து வச்சிருக்கீங்களா அண்ணி? இல்லை செல்வி, இங்கே தான் இருக்கும். அத்தை எதுவும் எடுத்து வச்சிருப்பாங்க, நான் எடுத்து வைக்கலையே. இங்க வரடி மருமோளே, என்ன பேச்சு பேசுற நீனு? நான் என்னத்துக்கு எடுத்து வைக்க போறேன்? தாவ போற காலத்துல நான் தான் அந்த பழத்தை திங்க போறேன். நான் எடுத்து தின்னு சொல்லிட்டு போடி. அதை விட்டுட்டு தெரியலங்கிற. சும்மா இருமா நீனு. நீங்க எடுத்து வைக்கலையா நீ? இல்லை செல்வி, நான் எடுத்து வச்சேன்னு சொல்ல போறேன். நான் பார்க்கவே இல்லை செல்வி. நீ வாங்கிட்டு வந்தப்ப அங்கே வச்சதை பார்த்ததான். அதுக்கு பிறகு நான் பார்க்கலையே. இதுக்குத்தான் நான் சண்டை போடுறது. சும்மா சண்டை போடுறேன் பைத்தியக்காரியா? சண்டை போடுறதுக்கு ஒரு பொருள் வாங்கி அந்த வச்ச பொருள் எங்கன்னு கேட்டா காணும்னு சொல்ற. ஒரு குடும்ப மருமவ இப்படி பதில் சொல்லலாமா? ஒண்ணு எடுத்துக்கொண்டு பத்திரமா வச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லாட்டி சாப்பிட்டுட்டேன்னு உண்மையை ஒத்துக்கணும். இல்ல தெரியலன்னு சொல்றது. இது என்ன பழக்கங்கிறேன். சும்மா இருமா, அவர் சாப்பிட வர்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் போ. அப்புறம் அது ஒன்று தங்கமா பவுனும் கிடையாது, பழம் தான். தீர்ந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வரேன். யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா சார் தான், நான் பழம் வாங்கிட்டு வரேன். அதுக்கு பிறகு நீ சாப்பிடு. இந்த விஷயத்தை இதோட நீ விட்டுடு சொல்லிவிட்டேன். நீங்க போங்க அண்ணி, நாங்கள் சாப்பிட வர்றோம். நீங்க போங்க, நான் அவரை அழைச்சிட்டு வரேன் சாப்பிட்றதுக்கு. போங்க அண்ணி. என்ன பாப்பா நீ இப்படி இருக்கிற பாப்பா? அவதான் தின்னு இருப்பாங்கிறேன். இந்த மாதிரி தாண்டி பண்ணுவா. உங்க அண்ணன் ஏதாச்சும் வாங்கியாந்து கொடுப்பான். கிச்சன்ல உட்காந்துட்டு வச்சக்கன்னு திம்பாடி. தின்னுபிட்டு கேட்டா இல்லவே இல்லைன்னு சாதிப்பாடி. நான் தான் அப்புறம் பேசிக்கிறான்னு சொல்றேன்ல. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதோட விட்டுடு. உனக்கு நான் வேணா ஃப்ரூட்ஸ் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தர்றேன், அதை சாப்பிடு. இந்த விஷயத்தை இதோட நீ விட்டுடு. என் மாமியா எப்படி பண்ணுதோ அதே மாதிரியே தான் நடக்குது இந்த வீட்டுலையும்.
என்னவா இருக்கும்? இருக்கட்டும் இங்கே தானே தங்கியிருப்பேன் 10 நாளைக்கு, கண்டுபிடிக்கிறேன். தினுசா, என்னடி எங்க வந்த? உன் வீட்டுக்கு நான் வரலான்னு நினைச்சேன். சமையல்லாம் நேரம் முடிச்சிருப்பியே, பசிக்குதுடி, வாடி சாப்பிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்டி. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கடி வீட்டில். இங்கே பாரு, சாப்பிட்டு முடிச்சோடனே மருமகன் வெத்தலை பாக்கு போடுவாராம், அதை மறந்துட்டாங்களாம். அதனால என்ன வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. குடும்பமே உட்காந்து ஃபுல் கட்டு கட்டுது. அது என் மாமியா மருமகன் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு சாப்பிடுங்க மாப்பிள்ளை, சாப்பிடுங்க மாப்பிள்ளை, என்னமோ இதுவே சமைச்ச மாதிரி பீத்திக்கிட்டு இருக்கடி. சமைக்கிறது நான் தான், விளக்குறது நான் தான், கழுவுறது நான் தான். ஆனால் பந்தி பரிமாறி நல்ல பேர் வாங்குறாங்களாம். இதில் சாப்பாடு நல்லா இருக்கா மாப்பிள்ள, உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சேன் அப்படிங்குதுடி கிளவியா முன்னாடியே. தினுசா, கொஞ்சம் தற்பெருமை பேசுவோம் மாமியா, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசு பண்ணாத விட்டுடு. அதை வேணாயா மாமியா நல்லா கற்று வச்சிருக்குது. இன்னும் 10 நாளைக்கு இன்னும் என்னென்ன கூத்து நடக்க போதா? என்னட்ட வெளியே நீ போடி, நான் வெத்தலை வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கேள்வி கற்றுக்குதுன்னு கத்தி எடுத்துரும். சரி நான் போய் வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வரேன். நீ வீட்டுக்கு போகிறதா இருந்தால் போடி, நான் வரேன் பின்னாடியே.